நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் கிளைம் பிரச்சனையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டல் சைடு நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். நீங்கள் அட்மிட் ஆகிறப்ப ஒரு பதட்டத்துலேயோ அல்லது உங்களுக்கு சரியாக அதை தெரிஞ்சுக்காம இதுலேயோ என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய நோய் உருவான டேட்டை வந்து தப்பாக சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்க தப்பாக புரிஞ்சிருக்கலாம். மேபி இருக்கக்கூடிய நர்ஸ் ஆகட்டும் அல்லது வேறு ஸ்டாஃப் ஆகட்டும், அதை வந்து டைப் பண்ணுறப்ப டைப்பிங் எரராக கூட வந்து மாறி இருக்கலாம், அல்லது நீங்கள் சொன்ன வார்த்தைகளை அவங்க தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம். இது ஒருவேளை கேசஸில் நடந்துச்சுன்னா இம்மிடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்கிட்டே வந்து இந்த கரெக்ஷன்ஸ்க்காக ஒரு லெட்டர் வாங்கி அனுப்பிச்சிட்டா மேக்ஸிமம் கிளைம் பாஸ் ஆயிரும். ஒருவேளை ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்பயும் கவலைப்பட தேவையில்லை, ஹாஸ்பிட்டலில் லெட்டர் வாங்கி அனுப்பலாம். பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நம்பிக்கை வராது. அதுக்கான ப்ரூஃப்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு வந்து சுகர் வந்து 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்துச்சு, அதுக்கான டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் நான் பார்த்துருக்கேன், லேப் ரிப்போர்ட் வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 2 இயர்ஸ்க்கு பதிலாக வந்து 12 இயர்ஸ்னு போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இதை கிளியர் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்சூரன்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். இனி உங்கள் கிளைம் எங்கள் கைகளில். நான் ராமன், டின்ஷூர் இன்சூரன்ஸ் சர்வீஸ். கடந்த 1 இயராக வந்து 1000க்கு மேலான கிளைமில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கிளைமை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.